Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வந்து The Spectacular Spider-Man Season 2 Episode 3 and 4 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்பைடர்மேனோட அட்வென்ச்சர் வந்து சேரும். மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட்டில் போட்டு போயிடுங்க. இப்போ லாஸ்ட் எபிசோட்ஸில் என்ன நடந்தது பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் மிஸ்ட்ரியோ அப்படின்ற ஒரு மேஜிக் மேன் வந்திருப்பான். அவன் ஆஸ்காப்பில் இருக்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கூட திருடி இருப்பான். ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி வச்சு சண்டை போட்டிருப்பான் ஸ்பைடர்மேன் கிட்ட. அதுக்கப்புறமேட்டு காட்டுக்குள்ளே ஒருத்தனை காட்டிருப்பாங்க. அப்போ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஸ்பைடர்மேன் ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு இவன் தான் உனக்கு கரெக்டான ஆப்பனண்ட் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்ப. அவன் அங்கேருந்து இங்கே வந்துட்டு ஸ்பைடர்மேன் கூட சண்டை போட முடியலன்னு தெரிஞ்ச உடனே ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவனே கிராவன் த ஹண்டராக மாற்றி வச்சிருப்பான். ஸ்பைடர்மேன் கிட்ட டிஃபிட் ஆகிருப்பான். அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வந்து காப்பாற்றிருக்கோம். சரி வாங்க இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். த ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் அனிமேட்டட் சீரீஸ். ஸ்பைடர்மேன் என்ன தான் அந்த மேஜிக் மேனை டிஃபிட் பண்ணியிருந்தாலும் இது வரைக்கும் அவன் திருடின ப்ரோக்ராமை காணோம். அதனால தேடி போயிருப்பான் அவனை. அந்த நேரத்தில் போயிட்டு பிளாக்கி கேக்ஸ்டன் அப்படின்ற ஒருத்தனை மீட் பண்ணியிருப்பான். அவன் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி நாங்கள்லாம் வந்து ஒரு ஹெட்டுக்கு தான் வந்து வேலை பார்க்குறோம். அவன் வந்து இப்போ புதுசாக வில்லன்ஸ் எல்லாம் அப்பேர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் வந்து சைட்லேருந்து பேட்ச் அப்படின்ற ஒருத்தன் வந்து கேட்டுட்டு இருந்திருப்பான். அவன் ஸ்பைடர்மேனை பார்த்து பயந்தும் ஓடுவான். இதை ஸ்பைடர்மேன் பார்த்துட்டு உனக்கு தெரியுமா யார் அவன் அப்படின்னு கேட்க அவன் பேர் மாஸ்டர் பிளானர் அப்படின்னு இவன் பேரை மட்டும் சொல்லியிருப்பான். இதெல்லாம் வந்து டிங்கர் ஒரு ரூமில் கேமராவில் பார்த்துட்டு இருப்பான். ஸ்பைடர்மேனோட அப்டேட்ஸ்லாம் வந்து மாஸ்டர் பிளானர் கிட்டே இவன் தான் வேற சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு அவன் சொல்லுவான் அந்த மாஸ்டர் பிளானர் சினிஸ்டர் சிக்ஸை வச்சு கதையை முடிச்சிட்டு ஸ்பைடர்மேனு சொல்ல ஜெயிலில் பார்த்தா இவங்களாம் தப்பிச்சுட்டு இருப்பானுங்க. இதில் என்னன்னா டாக்டர் ஆக்டோபஸும் மேக்ஸும் மட்டும்தான் உள்ளே மாட்டிருப்பானுங்க. அவங்க ரெண்டு பேரை தவிர மீதி எல்லாருமே வந்து தப்பிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் கவுன்சிலிங்கில் இருப்பாங்க. கிரேவன் தான் ஹாஸ்பிட்டலில் உடச்சிக்கிட்டு மேக்ஸையும் டாக்டர் ஆக்டோபஸையும் காப்பாற்றலான்னு வர அங்கே நான் திருந்திட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஆக்டோபஸ் நிறான். அதனால மேக்ஸை மட்டும் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். இந்த பக்கம் பீட்டர் கூட லிஸ் ஸ்கேட்டிங் பண்ணுறான். ஆனால் ஃப்ளாஷெல்லாம் நடக்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே அங்கே போய் ஃப்ளாஷ்க்கு ஹெல்ப் பண்ணி ஃப்ளாஷை பற்றி கவலையும் படுறா. சீன் ஜம்ப் ஆகும். சினிஸ்டர் சிக்ஸில் டாக்டர் ஆக்டோபஸ்க்கும் ஷாக்கருக்கும் பதிலாக லயன் மணியும் மேஜிக் மணியும் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க சினிஸ்டர் சிக்ஸில். அங்கே மாஸ்டர் பிளானர் வந்துட்டு உங்களுடைய கடமையை ஸ்பைடர்மேனை மொத்தமாக போட்டு தள்ளுறதா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அந்த நேரத்தில் மாஸ்டர் பிளானர் ஒரு பிளானையும் வர எக்ஸிட் பண்ணுறான் எப்படியெல்லாம் ஸ்பைடர்மேனை தாக்கலான்னு. பீட்டர் குவன் கிட்ட பேச போகிறா. அப்போ குவன் கோவமா நான் உன்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கணும் இல்லை செகண்ட் சாய்ஸாக கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இதை பார்த்துட்டு மேரி பின்னாடியே வந்து நீ என்னது நினைக்கிறியோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு டிஸ்ட்ராக்ட் ஆகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. சினிஸ்டர் சிக்ஸ் ஸ்பைடர்மேனை தேடிட்டு இருக்காங்க. லயன்மேன் அவனுடைய மோப்பத்தன்மையை வச்சு கண்டுபிடிச்சிடான் ஸ்பைடர்மேன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இடத்துல எலக்ட்ரோ போய் தாக்குதல் பண்ணுறான். அதனால கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் வெளில வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரியே ஸ்பைடர்மேனும் வந்துடுறான். திடீர்னு மேலேருந்து வல்ச்சர் வந்து சண்டை போடுறான். அதுக்கப்புறமேட்டு வல்ச்சரும் எலக்ட்ரோவும் சேர்ந்து அடிக்கிறானுங்க. செம்மையாக அடி வாங்குறான் ஸ்பைடர்மேன் வல்ச்சரை கட்டி போட்டு எலக்ட்ரோடைய பவரை வச்சு வல்ச்சருக்கு பவரை குத்தி கிறிஸ்மஸ் ட்ரீயை பலப்பழம் ஜொலிக்க வச்சிட்டான். ஃப்ளாஷ் லிஸை காப்பாற்றுவான். ஃப்ளாஷை ஸ்பைடர்மேன் காப்பாற்றுவான். அப்புறம் எலக்ட்ரோவை கூப்பிட்டு போய் லப்பர் கம்பெனியில் நிற்க வச்சு தலை ஃபுல்லாக லப்பரை போட்டு அவனுடைய எலக்ட்ரிக் பவரை வச்சு அந்த லப்பரை உருக்க வச்சு அவனை அங்கேயே லாக் பண்ணுவான். அப்புறம் பார்த்தா சாண்ட்மேன் ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிருவான். என்னடா இவனுங்க மாற்றி அடிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்மேனும் ரைனோவும் டீம் அப் பண்ணுவானுங்க. அதுக்கப்புறமேட்டு சாண்ட்மேன் மேலே தண்ணியை ஊற்றி அவனை அங்கேயே எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி குழகுழன்னு ஆக்கி சேர்த்தாக்கி அவனை கதையை முடிச்சு விட்ருவான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரைனோ சும்மா இல்லாமல் அவனும் சண்டை போட வருவான். அவனை என்ன பண்ணுவான் ஒரு ஐஸ் கட்டிங் மேலே நிற்க வச்சு உள்ளே தள்ளி விட்டுருவான். திரும்பி சாண்ட்மேன் வருமா அந்த நேரத்தில் அவனை வரைய வச்சு கதையை முடிச்சு விட்ருவான். அப்பயும் சும்மா இல்லாமல் டாக்டர் ஆக்டோபஸும் லயன்மேனும் நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தா அது ஒரு இலியூஷனாக இருக்கும். என்ன இருக்கும்னா த லயன்மேனும் மேஜிக் மேனும் சேர்ந்து ஒரு டீமை போயிட்டு இருப்பானுங்க. அப்புறம் லயன்மேன் கூட தாறுமாற சண்டையை போட்டுட்டு இருப்பான். அவங்ககிட்ட சண்டையை போட்டுட்டு இருக்கான்னு பார்த்தா இந்த பக்கம் மேஜிக் மேன் வவாலெல்லாம் எடுத்து கூட ஆரம்பிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு அந்த ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி கூட வேறு தனியாக சண்டையெல்லாம் போட்டுட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல லயன்மேன் வந்து நிற்பான். ஸ்பைடர்மேன் பிளான் பண்ணி மேஜிக் மேனை வெடிக்க வைக்க பக்கத்தில் லயன்மேனை செதறிடுறான். அங்கேயே அவன் கதை முடியுது. மேஜிக் மேன் இன்விசிபிள் ஆயிடுறான். அதனால வெப்பை விட்டு அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி அவன் கதையும் முடிக்க அவங்ககிட்ட யாரா மாஸ்டர் பிளானர்னு கேட்க அது எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து தப்பிக்கலான்னு பார்க்க போலீஸ் வந்து மொத்தமாக பிடிச்சிடுறாங்க. பீட்டருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினச்சி குவன் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கு. அங்கே பீட்டரை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி தழுப டிங்கர் இதெல்லாம் மாஸ்டர் பிளானருக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர் ஆக்டோபஸை அவன் டென்டிகல்ஸை வச்சு கடத்திடுறாங்க. இன்றைக்கி கிறிஸ்மஸ் அதனால பீட்டர் ஆண்ட்டுக்கு ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று ப்ரெசென்ட் பண்ணால் அது ஆண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். வேறு சீன் ஜம்ப் ஆகுது. அப்போ தான் காட்டுறாங்க யார் தான் அந்த மாஸ்டர் பிளானர்னு. மாஸ்டர் பிளானர் யாருமே இல்லை டாக்டர் ஆக்டோபஸ் தான் அந்த மாஸ்டர் பிளானர். இவ்வளோ நாள் அவன் திருந்தா மாதிரி நடித்து ஏமாற்றிட்டு இருந்திருக்கான் ஸ்பைடர்மேனை. இப்போ தான் தெரியுது யார் தான் அந்த மாஸ்டர் பிளானர்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட இன்னொரு ஒரு நியூ ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் நார்மன் பீட்டர் கிட்ட ஆஸ்காப்காண்டி ஒரு புது டவரை நான் கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இருப்பான்.
டவரை இடிச்சிட்டு கட்டலாம் தான் பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் தானாகவே பாம் ஆக்டிவேட் ஆகிடும். அதனால டக்குன்னு ஸ்பைடர்மேனாக மாறி வந்து அங்கே இருக்கவங்களாம் காப்பாற்றி விடுவான். அப்புறம் ஸ்பைடர்மேனாக கஷ்டப்பட்டு வெடிக்கிற பில்டிங்லேருந்து தப்பிக்கிறான். நார்மனை வல்ச்சருக்காண்டி டாக்டர் ஆக்டோபஸ் தான் கொல்ல பார்த்துருப்பான், ஆனால் தப்பிச்சிட்டு இருப்பான். டாக்டர் ஆக்டோபஸ் அங்கே ப்ரோக்ராம் திருடிருப்பாள் மேஜிக் மேன், அதை வச்சு தான் புதுசாக ஒரு எம்பையரே உருவாக்கி வச்சிருக்கான். என்னன்னா அந்த ப்ரோக்ராம்னால மொத்த டெக்னாலஜியுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ அந்த வேலையை தான் இவன் பார்த்துட்டு இருக்கான். அடுத்த 24 ஹவர்ஸில் உலகத்தில் இருக்க மொத்த டெக்னாலஜியும் என் கைக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வில்லத்தனமாக சிரிக்கிறான். இதெல்லாம் திங்கரும் வால்ச்சரும் சேர்ந்து தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே என்ன நடக்குதுன்றது தெரியாமல் அங்கே பீட்டர் மேரிக்கிட்டையும் குவன்கிட்டையும் நியூயார்க் எங்கே போகலான்னு பேசிகிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் அவன் காஃபி வாங்கலான்னு போகல. குவன்கிட்ட மேரி சொல்வான், பீட்டர் உன்னை பற்றி நினைக்கிறான், ஆனால் அவன் ஃபுல்லாக கன்ஃபியூஷனாக இருக்கான், நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கும் போது காஃபி ஷாப்பில் இருக்க மொத்த டெக்னாலஜி சிஸ்டமும் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சேட்டலைட் வச்சு டாக்டர் ஆக்டோபஸ் போலீஸ்க்கு தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து அவங்கள ரொம்ப தூரமாக போகிறதுக்காண்டி வேலையை பார்க்குறான். அதே மாதிரி ரொம்ப பெரிய டிராஃபிக் ஜாமை வேற சிட்டிக்குள்ளே கிரியேட் பண்ணி வைக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது எலக்ட்ரோ வந்து குவன்னுக்கு ஷாக் கொடுத்து அவளை மயங்க வச்சு தூக்கிட்டு போயிடுறான் வேற வால்ச்சர். இதை பீட்டர் பார்த்துட்டு ஸ்பைடர்மேனாக மாறி எலக்ட்ரோ அண்ட் திங்கர் போகிற வேனை ஃபாலோ பண்ணிகிட்டே பின்னாடி போகிறான். எலக்ட்ரோவை மாற்றி அட்டாக் பண்ணுறான், ஆனால் ஸ்பைடர்மேன் எதுலேயும் மாட்டாமல் தப்பிக்கிறான். ஸ்பைடர்மேன் குறுக்க வந்து இவங்க போகிற வேனை ஸ்டாப் பண்ணி வச்சிடறான். வால்ச்சர் குவன்னை அவனோட பிளேஸில் வந்து கடத்தி லாக் பண்ணி வச்சிருக்கான். டாக்டர் ஆக்டோபஸ் ஜார்ஜ் ஸ்டேசிக்கு கால் பண்ணி, உன் பொண்ணை நான் தானே கடத்தி வச்சிருக்கேன், உனக்கும் உன் பொண்ணு வேணும்னா நியூயார்க் செக்யூரிட்டி ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்க குளோபல் கோட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது உள்ளே போகிறதுக்கு எனக்கே பெர்மிஷன் சொல்ல, நான் அங்கே இருக்க டெக்னாலஜியை ஆக்ட் பண்ணுறேன், நீ உள்ளே போய் எனக்கு எடுத்துதா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் திங்கரை பயங்கரமாக மிரட்டி மாஸ்டர் பிளானோடைய லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டான். இந்த பக்கம் ஜார்ஜ் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி பில்டிங்குள்ளே போகிறான். டாக்டர் ஆக்டோபஸ் அண்டர் வாட்டரில் சீக்கிரட்டாக இருக்கான். அந்த இடம் தான் தெரிஞ்சிச்சு. ஸ்பைடர்மேன் ஃபாலோ பண்ணி போக அந்த இடத்துல எலக்ட்ரோவை சண்டை போடுறதுக்கு அனுப்புகிறான் டாக்டர் ஆக்டோபஸ். அதே நேரத்தில் வால்ச்சர் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி பில்டிங்கை அட்டாக் பண்ணிடுறான். இதனால எல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆக அந்த நேரத்தில் ஜார்ஜ் ஒரு சிப்பை அந்த கம்ப்யூட்டரில் இன்சர்ட் பண்ணி வச்சிடறான். அதனால உள்ளே இருக்க பிளேஸை ஆக்ட் பண்ணி வச்சிடறான் டாக்டர் ஆக்டோபஸ். இப்போ அந்த டெக்னாலஜியை ஆக்ட் பண்ணி கோடு உள்ள ரூம்குள்ளே ஜார்ஜ் போகிறதுக்காண்டி ஆக்சஸ் பண்ணி வைக்கிறான். இப்போ ஸ்பைடர்மேன் குவன் இருக்க இடத்துக்கு வர எலக்ட்ரோ அட்டாக்னால அவன் மயங்கிடுறா. இவங்க போகிற சண்டையில் உள்ள டாக்டர் ஆக்டோபஸுக்கு கொலாப்ஸ் ஆகுது. இதை ஸ்பைடர்மேன் பார்த்துட்டு வேமிட்டு அந்த பிளேஸை கொலாப்ஸ் பண்ணுறதுக்காண்டி சண்டையை போடுறான். ஜார்ஜ் ஸ்டேசி கோட் கிட்ட போயிட்டான். எலக்ட்ரோ பண்ண டேமேஜில் அவனே வேற மாட்டிக்கிட்டான். ஜார்ஜ் கடைசி கம்ப்யூட்டரில் சிப்பு என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என் பொண்ணுக்கிட்ட பேசணும்னு சொல்கிறான். இதனால டாக்டர் ஆக்டோபஸ் அங்கே வந்து எலக்ட்ரோவையும் காப்பாற்றிட்டு அவன் ஆர்ம்ஸை வச்சு குவன்னை தூக்கலான்னு பார்க்க அங்கே எலக்ட்ரோ வச்சு அவன் ஆர்ம்ஸை ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணி விட்டுறான் ஸ்பைடர்மேன். அதுக்கப்புறம் பெரிய சண்டையே போகுது. அந்த சண்டையில் ஸ்பைடர்மேன் வேம்ட்டு பிளான் பண்ணி அவன் ஆர்ம்ஸை வச்சு அவனோட இடத்தையும் காலி பண்ணிடுறான். இதனால எல்லா டெக்னாலஜி ப்ராசஸையும் ஒரே நேரத்தில் அவன் பார்க்குறான். அவ்வளோ லோடையும் அவனால் பார்க்கவே முடியல. இதை தாங்க முடியாமல் இருக்க ஃபுல் கனெக்ஷனையும் அவன் கட் பண்ணி விட்டுட்டு அவன் மட்டும் செல்ஃபாக தப்பிக்கிற மாதிரி ஒரு பிளேஸை ரெடி பண்ணி வச்சுருக்கான். அதுக்குள்ளே போயிட்டு தானாகவே பாம்பை ஆக்டிவேட் பண்ணி வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிடுறான். ஸ்பைடர்மேன் இதில் ஐயோப்பா போதும்டா நான் செத்தே போகலாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் குவன்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அங்கேருந்து போராடி குவன்னை காப்பாற்றிடுவான். வால்ச்சர் அங்கேருந்து அட்டாக் பண்ணாமல் ஓடிடுறான். ஜார்ஜுக்கு ஸ்டேசி கால் பண்ணி நான் தப்பிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுறா. கரெக்டாக நியூயார்க் 12 மணிக்கு லிஸ் வீட்டுக்கு வந்துட்டு பீட்டர் கிட்ட எனக்கு உன்னதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கிஸ்ஸும் பண்ணிடுறா. இதோட இந்த எபிசோட்ஸும் முடிஞ்சிடுது. எனக்கு குவன்னும் பீட்டரும் சேரணும் தான்ப்பா இருக்குது. இந்த லிஸ் என்ன பண்ணுறா நடுவில் தெரியல. சரி ஓகே, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாருனா வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்பைடர்மேனோடைய அட்வென்ச்சர் உங்களை தேடி வரும். மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு வரேன். டாட்டா, பாய் பாய்.